2021 அசம்பிளி எலெக்ஷன்ல டிஎம்கே 173 இடங்கள்ல போட்டிட்டுச்சு. அதுவே காங்கிரஸ் 25 இடங்கள்லயும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக தலா 6 இடங்கள்லயும் போட்டியிட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு மீதமுள்ள தொகுதிகள் பிரித்து வழங்கப்பட்டது. வருகிற தேர்தல்ல காங்கிரஸ் குறைஞ்சது 40 முதல் 50 தொகுதிகள்லயும், விடுதலை சிறுத்தைகள் 25 தொகுதிகளிலையும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 10 தொகுதிகளிலையும், மதிமுக 12 தொகுதிகளிலையும் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு மாநிலங்களவை இடத்தை மட்டும் வாங்கிட்டு கூட்டணியில சேர்ந்து டிஎம்கே அலையன்ஸ்க்காக பிரச்சாரம் பண்ண கமலஹாசன் இந்த தேர்தல்ல திமுக அதிக இடங்களை ஒதுக்கும் நம்புறாரு. அதனால மக்கள் நீதி மையமும் குறைஞ்சது 10 தொகுதிகளாவது வாங்கிடணும் அப்படின்னு திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தலா 5 தொகுதிகளையாவது டிஎம்கே அலையன்ஸ்ல வாங்கிடணும் அப்படின்னு திட்டமிட்டு பணியாற்றி வராங்க. இதனால் திமுகவுக்கு அதன் முக்கிய கூட்டணி கட்சிகளாலேயே கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு.